படத்தோட ஹீரோயினுக்கு பர்த்டே வரப்போகுது. அதுக்கு ஹீரோயின் இந்த வருஷமாவது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்குறா. இப்போ ஹீரோ உனக்காக நான் மில்லியன் கணக்கில் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்கிறான். ஒவ்வொரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக காமிச்சிட்டு இருக்கான். அவளும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. இப்போ ஹீரோ இதை தாண்டி உனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறான். நீ அடிக்கடி போகிற இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அப்படின்னு சொல்கிறான். காதலிக்காக மிகப்பெரிய மாலையை ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவளும் குசி ஆயிடுறா. ஒரு நாள் காலையில் இவ தங்கச்சியை கூப்பிட்டு அந்த மாலுக்கு போகிறா. சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன வயசில் படித்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த மாலில் கடை வச்சிருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் ரொம்ப இலக்காரமா, நீ அப்போ இருந்து இப்போ அப்படியே தான் இருக்க, எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, நானாவது இங்கே ஸ்டோரே வச்சிருக்கேன், வந்து பாரு என் கூட வந்து அப்படின்னு கூப்பிட்றா. அங்கே போனதும் உன்ன மாதிரி ஆட்களை இந்த கடைக்குள்ள யார் விட்டது அப்படின்னு சத்தம் போடுறா. இதை பார்த்தது கோவம் வந்து ஹீரோயினுக்கு திருப்பி சத்தம் போடுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறா. மேனேஜர் வந்தனும் ஹீரோயினும் ஜென்ரல் மேனேஜரை வர சொல்கிறா ஃபோன் போட்டு. ஹீரோயின் ஃப்ரெண்டு நம்ம சாப்பிட்டா விசிட் பண்ண வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிறா. கடைசியில் பார்த்தா ஹீரோயின் இந்த மாலுக்கே ஓனர்னு தெரிஞ்சு போகுது. வேறு வழியே இல்லாமல் ஹீரோயினோட காலில் விழுந்துடுறா. ஐயா சாமி என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்றா. ஹீரோயின் இவ்வளோ தலக்கணம் பிடிச்ச ஆளுக்கு இங்கே வேலை கிடையாது, உடனே நீ உன் கடையை காலி பண்ணிடுன்றா.